அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு கூடிய விரைவில் அதிசாரமாக பயிற்சியாகி உச்சம் பெறப்போகும் குரு பகவானால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த உச்ச பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சுக்கிரனும் கேதுவும் கன்னி ராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த குரு பகவானுடைய உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு குரு அதிசாரமாக செல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாங்க அங்கு செல்லும் அவர் உச்சமும் பெறுகிறார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். 7.5 சனி நடந்தாலும் கூட குருவினுடைய பார்வையால் நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க குரு பகவானை வழிபடுவது நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடுங்க. கடமையை செவ்வனே செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இடம் பூமி வாங்க யோகம் உண்டுங்க. இவ்வளவு நாட்களாக விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. குறிப்பா மகர ராசினியர்களான உங்களுக்கு தொழில் என்பது சிறப்பாக நடைபெறுங்க. என்ன இருந்தாலும் 7.5 சனி நடைபெறுவதால் திடீர் செலவுகளை உங்களால் சமாளிக்க கூடிய சூழல் உருவாகுங்க. திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு வந்து அந்த செலவை உங்களால் சமாளிக்க முடியுங்க. கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்களின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தன ஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறாருங்க. அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சுக்கிரனோடு கேது இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. எதிர்பார்த்த காரியங்கள்ல எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. எதிலும் ஈடுபாடு ஏற்படாமல் மனம் அலைப்பாயுங்க. அது மட்டுமல்லாமல் மனதில் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்குங்க. பிறரின் உதவியை பெறுவதிலும் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. குருவினுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பிறகு நெருக்கடி நிலை அகன்று நிம்மதி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்தவரை எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாம பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கு ஏற்ற விதம் சம்பள விகிதமும் கிடைக்க இருக்குதுங்க. பூமி இடம் விற்பனையால் லாபம் உண்டு. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள முயற்சிங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம கும்பராசி சஞ்சரிக்கும் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சனி. அவர்
வக்ரம் பெறுவது. இந்த நேரத்தில் ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்குங்க. மருத்துவ செலவுகள் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாங்க. கட்டிய வீட்டை பாதி நிற்கிறது என்று கவலைப்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பண தேவை அதிகரிக்குங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மகர ராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இறக்கமும் கலந்த நிலை உருவாகுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பதட்டம் வேண்டாங்க. கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படுதுங்க. வாய்ப்புகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். அதனால் அதிக கவனம் கல்வியில் செலுத்துவது நல்லது. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடுங்க. பயணங்களால் விரயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நரசிம்மர் வழிபாடு நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது மகர ராசினியர்களுக்கு.